ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்? லாஸ்ட் வீக்கில் உங்கள் கூட ஃபிஷ்ஷை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த ஃபிஷ்ஷை எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் குழம்பு மசாலா கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 சைஸ் அளவுக்கு லெமன் வெட்டி பிழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணு இங்கே ஹெல்ப் பண்ணுறாலாம். இந்த மாதிரி குழந்தைங்கள எங்கேஜாக வச்சுருக்கும் போது அவங்களுக்கும் சமைக்கணும்னு ஆசை வரும், ப்ளஸ் அவங்களுக்கும் நல்ல ஈடுபாடு கிடைக்கும், நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சமைக்கும்போது. இப்போ நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் மசாலா உதிராது. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான், ஈஸியான ஒரு டிப் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தான் சேர்த்து நீங்கள் பிசையணும்னு அவசியம் இல்லைங்க, தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட், ஃப்ளேவர் அண்டு அந்த கலர்லாம் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இங்கே ஷீலா மீன் வாங்கி வச்சுருக்கேன் 1 கிலோ. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணோன்ற வீடியோ லாஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை உங்கள் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் நல்லா படுற அளவுக்கு இந்த மசாலாவை 4 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். முள் கம்மியாக இருக்கும், அதனால் சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பீஸ்லேயும் இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபிஷ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. அடுத்தது ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம், நம்மளோட டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நம்ம மசாலா ஒட்டாது, லோ ஃப்ளேமில் வச்சாலுமே மசாலா ஒட்டாது. மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மீனை அப்படியே வச்சுருந்திங்கன்னா நல்லா செவந்து சூப்பராக வருங்க. மசாலா ஒட்டி வரும், மீன் துண்டுகளும் உடையாது. ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 4 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் சூப்பராகவே வரும். பாருங்கள், எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மீன் துண்டுகளை நான் மேலே வச்சுட்டேன். ஒரு பக்கமும் 4 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா வேக விட்டு எடுக்கும்போது தான் நமக்கு நல்லா செவந்து சூப்பராக வருங்க. அதை சும்மா டக்குன்னு திருப்பி போட்டோன்னா மீன் துண்டுகள் உடஞ்சிரும், மசாலா ஒட்டாது. பாருங்கள், சூப்பர் அண்ட் கிறிஸ்பி அண்ட் யம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக போகுது. ஸோ இதை திருப்பி போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லை நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுவீங்கனாலும் நான்ஸ்டிக்கில் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இண்டாலியன் தவா இல்லைன்னா தண்டவாள தவாவில் பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக கிடைக்குங்க. இந்த தவாவில் தோசை ஊற்றுனீங்கன்னா பேப்பர் ரோஸ்ட் யம்மி அண்ட் சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட எப்படி அந்த மாதிரி தோசை ஊற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அப்படியே உடச்சிங்கன்னா சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஊற்றலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா யம்மியான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.